எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். 5000 பர்சன்ஸ் கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் இருக்குது. லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் சின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ் இருக்குது. யார் யாருக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. பாருங்கள், 5000 பர்சன்ஸ் கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. இதில் 45% வந்து லாங்குவேஜ் ஏ வந்து தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏல வந்து நம்ம 45 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25% நோ லாங்குவேஜ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 25 அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10% நோ லாங்குவேஜ் சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே 10 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 5% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் தெரிஞ்சவங்க 5%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 4% நோ லாங்குவேஜஸ் பி அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி சொல்லும் போது இங்கே போடணும். 4%னால இங்கே 4 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு 4% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ அண்ட் சிக்கும் 4 தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் 3% ஆஃப் த பர்சன்ஸ் நோ ஆல் த 3 லாங்குவேஜஸ், அதாவது 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே பர்சன்டேஜ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏ சர்க்கிள் மட்டும் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இங்கே இருக்கிறது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த 5லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்களா, அந்த 3 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஏன்னா இது 3 லாங்குவேஜும் தெரிஞ்ச பர்சன்டேஜ். இதை வந்து நம்ம இந்த 5லேருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 2ன்னு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இது மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி இந்த 4லேருந்து இந்த 3யை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த சர்க்கிள் நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த ஏ செட்டு மட்டும் தான் வேணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 45லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். எதை மைனஸ் பண்ண போகிறோம்னா இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த 3த்தையுமே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா ஆன்சர் 2 ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் மைனஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் இங்கே ஆட் தான் போடணும். ஓகே, இங்கே என்ன இருக்குது 3 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 1. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 5 6 கிடைக்கும். இப்போ 45லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 39 கிடைக்கும். ஸோ இது வந்து பர்சன்டேஜ். ஓகே, ஸோ லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க 39%. ஒன்லி லாங்குவேஜ் ஏ பார்த்தீங்கன்னா 39%ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இப்படியே எழுதிக்கலாம்னா therefore required number of persons. இப்போ இந்த பர்சன்டேஜை நம்ம வந்து பர்சன்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா 39% அப்படின்றது எதில் இந்த 39% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்கிட்ட சர்வே எடுத்தாங்க, இந்த 5000 பர்சன்ஸ் கிட்ட இல்லையா. ஸோ 5000ல் தான் நமக்கு 39%. அப்போ எப்படி எழுதலாம்னா 39% ஆஃப் 5000 அப்படின்னு எழுதிக்கலாம். 39 இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், பை 100 போடணும். ஆஃபுக்கு பதிலாக இன்ட்டு போட்டுக்கணும். இங்கே நம்ம 5000 போட்டுக்கலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 39ஐ நம்ம 50ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 45 4 50 90. அப்போ எவ்வளோ கிடைக்குது நமக்கு, 1950 கிடைக்குது. ஸோ இதுதான் ரிக்வயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அவ்வளோதான் இந்த சம்.